ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவை கவர்ந்து கொண்டவர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் கவர்ந்து கொள்ளுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு சில பேரை கண்டு கவர்ந்து இழுக்கப்பட்டார். அது மிக ஆச்சரியமான ஒரு காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கண்டு அத்தனை பேரும் கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு சில பேரை கண்டு ஆச்சரியப்பட்டார். அவருடைய காரியங்களை கண்டு அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவருடைய காரியங்கள் அவரை மிகவும் அசைத்தது. எத்தனையோ காரியங்களை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு இருக்கிறார். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசுவை கவர்ந்து இழுத்த ஒரு மனிதன், மிக வித்தியாசமான ஒரு மனிதன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவரை கவர்ந்து இழுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டியது அவசியம். எப்படி ஆண்டவர் அந்த மனிதனுடைய காரியங்களினால் அதிகமாய் அசைக்கப்பட்டார், கவர்ந்து இழுக்கப்பட்டார் என்பதை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசியுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இந்த இடத்தில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை கேட்டவுடன் என்ன செய்கிறார்? ஆச்சரியப்படுகிறார். ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார் என்று சொன்னால் அந்த இடத்தில் ஏதோ ஒரு விசேஷமான காரியம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படுவது இல்லை. ஏதோ ஒன்று சிறப்பாய் நடக்கும் பொழுது, ஏதோ ஒரு காரியம் வித்தியாசமாய் நடக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்தில் ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டார். தொடர்ந்து வாசியுங்கள். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை பின்பற்றி வருகிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாயிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் காணப்படாத ஒரு ஆச்சரியமான ஒரு விசுவாசம், இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இல்லாத ஒரு விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் காணப்பட்டது. அதை கண்டவுடன் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். உங்கள் விசுவாசமானது ஆண்டவரை கவர்ந்து இழுக்க வேண்டும். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படுத்துகிற விசுவாசமானது ஆண்டவரை திரும்பி பார்க்க செய்ய வேண்டும். அது மிக முக்கியம். பாருங்கள், சாதாரணமான விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்படுவதில்லை. அசாதாரணமான விசுவாசத்தை கண்டுதான் கர்த்தர் ஆச்சரியப்படுவார். இந்த இடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் ஒன்றன் பின் ஒன்றாய் தியானிக்க இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து பிறந்து வந்த ஒரு பிரதியுத்தரத்தை கண்ட மாத்திரத்தில் ஆண்டவர் தன்னை பின்பற்றுகிற ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு ஒரு காரியத்தை சொன்னார். அப்படி என்னதான் சிறப்பாக இந்த மனிதன் செய்தான்? ஆண்டவர் ஆச்சரியப்படும் விதத்தில் அந்த இடத்தில் என்னதான் நடந்தது? அதை நாம் ஒன்றன் பின் ஒன்றாய் தியானிக்க இருக்கிறோம். வாசியுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து இந்த இடத்தில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து எந்த பட்டணத்துக்குள் நுழைகிறார்? கப்பர்நகூம் என்கிற ஒரு பட்டணத்துக்குள் நுழைகிறார். அந்த இடத்திற்கு வந்தவுடன் 100க்கு அதிபதி, 100 பேர்கள் மேல் ஆளுகை செய்கிற ஒரு அதிபதி. ரோமர்கள் தங்களுடைய படைகளை இப்படிதான் பிரித்து வைப்பார்கள். 1000க்கு அதிபதி, 100க்கு அதிபதி என்று சொல்லி பிரித்து வைப்பார்கள். 1000க்கு அதிபதி என்று சொன்னால் 1000 சேவகர்கள் அவனுக்கு கீழாயிருப்பார்கள். 100க்கு அதிபதி என்று சொன்னால் 100 சேவகர்கள் அவனுக்கு கீழாயிருந்து வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் கப்பர்நகூமுக்குள் வந்தவுடன் இவன் ஆண்டவரை வந்து சந்திக்கிறான். கப்பர்நகூம் எனப்பட்ட பட்டணம் எப்படிப்பட்டது என்பதை முதலில் நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஆச்சரியப்பட்டதின் காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். இந்த கப்பர்நகூம் எனப்பட்ட பட்டணம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில்
23வது வசனத்தை வாசியுங்கள். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள், உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால், சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நிறுத்தி சொல்லுகிற காரியத்தை கவனித்து பாருங்கள். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி அந்த கப்பர்நகூம் பட்டணத்தின் மீது ஒரு சாபத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எதற்காக இப்படி கப்பர்நகூம் பட்டணத்தின் மீது கர்த்தர் ஒரு சாபத்தை கொடுத்தார்? வேதத்தில் வாசித்து பாருங்கள். 11வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள், அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால், மனம் திரும்பாமல் போனபடியினால். அப்படி என்றால் இந்த கப்பர்நகூமில் ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்தார், ஆச்சரியமான காரியங்களை செய்தார். ஆனால் அந்த கப்பர்நகூமில் இருந்தவர்கள் மனம் திரும்பவில்லை, ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆச்சரியமான காரியங்களை அந்த பட்டணங்களில் கர்த்தர் செய்தார். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு நூற்றுக்கு அதிபதி. கப்பர்நகூம் எனப்பட்ட இடம் எப்படிப்பட்டது? ஆண்டவரை விசுவாசிக்க மறந்து போன ஜனங்கள் நிறைந்து காணப்படுகிற இடம். ஆண்டவருடைய கரம் வல்லமையாய் வெளிப்பட்டது. அற்புத அடையாளங்களை ஆண்டவர் அந்த இடத்தில் அதிகமாய் செய்தார். ஆனால் அப்படி இருந்தும் அவருடைய மகிமையான காரியங்களை கண்ணார கண்டும் அந்த ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்க மறந்து போனார்கள், அவரை மறுதலித்தார்கள். அதனால் கர்த்தர் அந்த பட்டணங்கள் மீது ஒரு நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார். அப்படிப்பட்ட பட்டணத்தில் இருக்கிற ஒரு மனிதன், அப்படிப்பட்ட பட்டணத்தில் இருந்த ஒரு நூற்றுக்கு அதிபதி யாரிடத்தில் புறப்பட்டு வருகிறான்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் புறப்பட்டு வருகிறான். எந்த பட்டணத்தில் இருக்கிறார்களோ அதே போல ஒரு சில பேருக்கு சுபாவம் மாறுவதை நாம் பார்க்க முடியும். எந்த ஊரை நீங்கள் சேர்ந்தவர்கள் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள், அதை பார்த்தே ஒரு சில காரியங்களை நாம் நிதானிக்க முடியும். இந்த ஊரிலிருந்து இவர் வருகிறார் என்றால் இந்த சுபாவம் அவருக்குள் இருக்கும். இந்த இடத்திலிருந்து வருகிறார் என்றால் அவர் இப்படிதான் பேசுவார், அவர் இப்படிதான் பழகுவார், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அவருக்குள் இருந்து வெளிப்படும் என்பது சாதாரணமாய் அத்தனை பேரும் புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற ஜென்ம சுபாவங்கள், அவன் இரத்தத்தில் கலந்திருக்கிற சுபாவங்கள், அவனுடைய குடும்ப சுபாவங்கள், அதில் பெரும் பங்கு வகிப்பது எதுவென்றால் அவன் தங்கியிருக்கிற பட்டணம் அல்லது அவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற பட்டணத்தை பொறுத்து தான் அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஜென்ம சுபாவத்தின் பெரும் பங்கை வகிப்பது எதுவாய்தான் இருக்கிறது? நம்முடைய சொந்த பட்டணங்கள் தான். இன்றைக்கு கூட பாருங்கள், நாம் ஒரு சில பேரை சொல்லுவோம் அல்லவா, இந்த இடத்திலிருந்து இவர் வந்திருக்கிறார், அதனால் தான் அவருடைய பேச்சு இப்படி இருக்கிறது, அவருடைய நடை உடை பாவனை இப்படி இருக்கிறது என்று நாம் எளிதாய் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். எத்தனையோ காரியங்களை அதற்கு நாம் உதாரணமாக நாம் சொல்ல முடியும். மதுரையிலிருந்து வருகிறார் என்றால் அவர் எப்படி பேசுவார், எப்படி நடப்பார் நமக்கு தெரியும். திருநெல்வேலியிலிருந்து வருகிறார் என்றால் அவர் எப்படி இருப்பார். காசிமேட்டிலிருந்து ஒருத்தர் வருகிறார் என்றால் அது வெளிப்படையாக தெரியும். எடுத்த உடனே சொல்லிடுவாங்க, ஓ இவர் காசிமேடு போல இருக்கு, பேச்சை காட்டுது, சுபாவமை காட்டுது. நம்முடைய ஜென்ம சுபாவங்களில் பெரும் பங்கை நாம் எதிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்றால் நாம் வசிக்கிற இடங்களை பொறுத்தே அது அமைந்து விடுகிறது பாருங்கள். அப்படி என்றால் சபிக்கப்பட்ட ஒரு இடம், கர்த்தரை விசுவாசிக்க மறந்து போன ஒரு இடம், பலத்த கரம், கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டும் அவரை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள மறந்து போன ஜனங்கள் இருக்கிற இடத்தில் நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு மனிதன் கடந்த ஆண்டவரிடத்தில் வருகிறான். அவனுக்குள் இருந்து வித்தியாசமான காரியங்கள் வெளிப்பட்டது. கப்பர்நகூமில் இருந்த ஜனங்களுடைய சுபாவம் போல அவனுடைய சுபாவம் இல்லை, மிகவும் வித்தியாசமாய் காணப்பட்டது. அதனால்தான் கர்த்தர் ஆச்சரியப்பட்டார் அவனை கண்டு. இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவர்கள் தங்கியிருக்கிற இடத்தின் பிரகாரமாகவே தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அதே போன்ற ஒரு சுபாவம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த மனிதன் ஆண்டவரை தேடி வரும்பொழுதே அவனுக்குள் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அவைகளெல்லாம் நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். மீண்டும் வாசியுங்கள். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, நூற்றுக்கு அதிபதி ஒருவன், அப்படி என்றால் இவன் ரோமன், இவன் இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவன் அல்ல, தேவனை அறிந்தவன் அல்ல. ரோமர்கள் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்களுடைய வழிபாடு முறைகள் மிக வித்தியாசமாய் காணப்படும். அநேக தேவர்களை அவர்கள் வணங்குவார்கள், தங்கள் கையின் கிரியைகளை பணிந்து கொள்வார்கள்,
ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு கடவுள் என்று சொல்லி அவர்கள் வழிபடுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் ரோமர்கள். விக்கிரக ஆராதனை அதிகமாய் காணப்படும். அது இன்றைக்கு கூட நீங்கள் அதை பார்க்க முடியும். ரோமன் கத்தோலிக்கர்களை சற்று கவனித்து பாருங்கள். அவர்களுக்குள் கலந்திருக்கிற கலப்புகள், விக்கிரக ஆராதனை கலந்திருக்கும். அவர்களுக்குள் காணப்படுகிற காரியங்கள் வேதத்தோடு கூட ஒத்துப்போகாது. இவைகளெல்லாம் நாம் வெளியரங்கமாய் காண முடியும். அவர்களுக்குள் எப்படி இந்த கலப்புகள்? ரோமரிடத்திலிருந்து இந்த காரியங்களை கற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் இன்றைய வரையிலும் அவர்கள் தங்களை எப்படி என்று சொல்கிறார்கள்? ரோமன் கத்தோலிக்கர்கள் என்று சொல்லுகிறார்கள். ரோமர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பலதரப்பட்ட தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட இடத்தை பூர்வீகமாய் கொண்டவன் ரோமன். அவனுக்குள் இருந்து வெளிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் கண்டவுடன் ஆச்சரியப்பட்டார். ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு சொன்ன அந்த காரியத்தை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? திரும்பி பார்க்கிறார். இவனுடைய விசுவாசம் ஆண்டவரை திரும்பி பார்க்க வைத்தது பாருங்கள். இவனுக்குள் இருந்து புறப்பட்டு வந்த ஒரு பிரதியுத்தரம் ஆண்டவரை அந்த இடத்தில் திரும்பி பார்க்க வைத்தது. திரும்பி பார்த்து என்னவென்று சொன்னார்? வாசியுங்கள். தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். திரும்பி பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின்பற்றி வருகிற இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களிடத்தில் காணாத ஒரு விசுவாசத்தை நான் இந்த மனிதனுக்குள் காண்கிறேன் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அதையும் நாம் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் 37வது வசனத்தை வாசியுங்கள். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை விசுவாசிக்கவில்லை? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. திரளான அற்புதங்களை அவர்கள் மத்தியில் செய்தார். ஆனாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. இன்னும் கூட பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தார்கள். அவர்களை கண்டு கூட ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். அது எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம்? மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதை குறித்து ஆச்சரியப்படுகிறார்? அவிசுவாசம். இவ்வளவு அற்புதம் செய்த இந்த மனிதனுக்குள் நம்பிக்கை வரவில்லை என் மீது, அதை கண்டு ஆச்சரியப்படுகிறார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஆண்டவருக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தார்கள். அது என்ன ஆச்சரியம்? அவர்களுக்குள் நிலைத்து நின்ற அவிசுவாசம். அப்பொழுது என்ன நடந்தது? தொடர்ந்து வாசியுங்கள். கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். இளைப்பாறுதல் இல்லாமல் அந்த பட்டணங்களில் ஆண்டவர் இங்கும் அங்கும் சுற்றி திரிந்தார். காரணம் என்ன? ஒரு மனிதனுக்குள்ளும் விசுவாசம் வரவில்லை. அது அவருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஆச்சரியத்தை ஆண்டவருக்கு நீங்கள் தருகிறீர்கள்? உங்களுக்குள் இருக்கிற அவிசுவாசத்தை காட்டி ஆண்டவரை ஆச்சரியப்படுத்துகிறீர்களா? ஆண்டவர் சில சமயத்தில் ஒரு சில பேரை பார்த்து ஆச்சரியப்படுவார். இவ்வளவு வார்த்தையை கேட்டும், இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டும், ஆவிக்குரிய சபைக்கு வந்தும் இன்னும் மாற்றம் இல்லையே, ஆச்சரியப்படுவார். அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் தருகிறீர்களா? அல்லது இந்த 100க்கு அதிபதி கொடுத்த ஆச்சரியத்தை நீங்கள் ஆண்டவருக்கு தருகிறீர்களா? இந்த 100க்கு அதிபதியின் விசுவாசம் ஆச்சரியமான ஒரு விசுவாசம். அது எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்? எதனால் ஆண்டவர் இந்த விசுவாசத்தினால் கவர்ந்து இழுக்கப்பட்டார்? முதல் காரியத்தை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். 100க்கு அதிபதி, அவனுடைய வேலைக்காரரில் ஒருவன், மிகவும் பிரியமான ஒரு வேலைக்காரன். அவன் எப்படிப்பட்ட ஒரு வியாதியில் கஷ்டப்படுகிறான்? மரண அவஸ்தை என்று சொன்னால் ரெடி டு டை. கொஞ்ச நேரத்தில் செத்து போக போகிறான். மரணம் நெருங்கி வந்து விட்டது அவன் அண்டையிலே. அவனுடைய காரியங்களெல்லாம் பார்க்கும்பொழுது 100க்கு அதிபதிக்கு தெளிவாய் தெரிகிறது, நிச்சயமாக என்னுடைய பிரியமான வேலைக்காரன் மரித்து போக போகிறான். காரணம் என்ன? மரண அவஸ்தை பட்டு கொண்டிருக்கிறான். அந்த வியாதியின் உக்கிரகத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணுக்கு நேராக இது தெரிந்து கொண்டிருக்கிறது. மரணமானது தன்னுடைய பிரியமான வேலைக்காரனுக்கு அருகில் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை இவன் புரிந்து கொள்ளுகிறான். இன்றைக்கு கூட நாம் ஒரு சில பேருடைய வியாதியின் உக்கிரகத்தை பார்க்கும் பொழுது நமக்கே வெளியரங்கமாய் தெரியும் அல்லவா? எத்தனையோ பேருக்கு நாம் குறிப்பாக
மருத்துவமனைகளுக்கு போய் ஜெபிக்க கடந்து போகும்பொழுது ஒரு சில பேருடைய வியாதியின் உக்கிரகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் எவ்வளவு வியாதியின் கொடுமை, இந்த மனிதன் பிழைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் நமக்கு எழும்பும் அல்லவா? அதே போலத்தான் மரண அவஸ்தையினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட தன்னுடைய பிரியமான வேலைக்காரனுக்காக இவன் யாரை தேடி வருகிறான்? இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறான். ஆனால் இவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்த ஐக்கியம் எப்படிப்பட்டது? அதை நாம் கவனிக்க வேண்டும். இவன் இயேசு கிறிஸ்துவண்டையிலே மிகவும் நெருங்கி ஜீவித்தவனா, இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் தெரிந்து கொண்டவனா என்பதையெல்லாம் நாம் கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். இவனுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த ஐக்கியம் எப்படிப்பட்டது? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது இவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் எந்தவித தனிப்பட்ட முறையிலும் ஐக்கியம் இல்லை. இப்பொழுதுதான் இவன் யாரை குறித்து கேள்விப்படுகிறான்? இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான். அப்படி என்றால் இவன் யாரை சேர்ந்தவன் அல்ல? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவோடு கூட இவனுக்கு தனிப்பட்ட ஐக்கியம் ஏதும் கிடையாது. ஆனால் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களும் அற்புதங்களையும் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்லை, அவர் செய்த மகத்துவமான காரியங்களை கண்டதில்லை, காதில் மாத்திரம்தான் கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் இவன் கண்களில் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற தன்னுடைய பிரியமான வேலைக்காரன். ஒரு வியாதியின் கொடுமையை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய மகத்துவத்தை இதுவரையிலும் அவன் பார்த்ததில்லை. இப்படிப்பட்டவனுக்குள் எப்படி விசுவாசம் ஏற்படும்? இன்றைக்கு கூட பாருங்கள், நாம் எத்தனை பேருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுகிறோம், அத்தனை பேருக்குள்ளும் விசுவாசமானது வந்து விடுகிறதா? இல்லை. ஆனால் இவனுக்கு பாருங்கள், இவனுடைய சூழ்நிலையை சற்று கவனித்து பாருங்கள். இவன் நேரடியாக ஒரு காரியத்தை பார்க்கிறான், தன்னுடைய பிரச்சனையை பார்க்கிறான். பிரச்சனை மிக உக்கிரகமாய் காணப்படுகிறது, மரண அவஸ்தை. ஆனால் அதே சமயத்தில் அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள், ஆண்டவருடைய மகத்துவங்கள் இதுவரையில் அவன் பார்த்ததில்லை. ஆனால் வியாதியை அவன் பார்த்திருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவன் யாரை விசுவாசிக்கிறான்? இயேசுவை விசுவாசிக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். அநேக பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் எப்படி விசுவாசிக்கிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசுவாசிக்கிறார்கள், அதுதான் கவனிக்கப்பட வேண்டியது. அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் ஒரு கடினமான பாதையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? வியாதியின் உக்கிரகத்தை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்கள் காதுகளில் நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய மகத்துவங்களை நீங்கள் நம்புகிறீர்களா? எது முடிவில் ஜெயிக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இந்த வியாதி மரண அவஸ்தை தான் ஜெயிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் கேள்விப்படுகிற இந்த மகத்துவங்கள், இந்த அற்புத அடையாளங்கள் என் வாழ்க்கையிலும் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மனிதனை சற்று கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்காத ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் பார்த்திருக்காத மனிதன், அவருடைய காரியங்கள் எதுவும் அவனுக்கு தெரியாது. இயேசுவை ஒரு முறை கூட அவன் பார்த்ததில்லை. ஆனால் அப்படிப்பட்டவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கப்படுகிறது. அந்த மகத்துவத்தை கேட்டான், அந்த அற்புத அடையாளங்களை கேட்டான். உடனே அவனுக்குள் ஒரு விசுவாசம் புறப்பட்டு வருகிறது. இது இயேசுவை கவர்ந்து இழுக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கடினமான பாதையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் பிரச்சனைகள் தான் முடிவு வரையிலும் நிலைத்து நிற்கும் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய மகத்துவங்கள், கர்த்தருடைய அற்புத அடையாளங்கள் என் வாழ்க்கையிலும் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீர்களா? எதை நீங்கள் நம்புகிறீர்கள்? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கடினமான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், மரண அவஸ்தை போல அது காணப்படலாம். இதோடு கூட முடிய போகிறது, இதோடு கூட இது முற்று பெறப் போகிறது, இந்த காரியத்தை எந்த வகையிலும் சீர் செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு காரியத்தை நீங்கள் உங்கள் கண்ணுக்கு நேராக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அதை நீங்கள் நம்ப போகிறீர்களா? அல்லது உங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை நீங்கள் நம்ப போகிறீர்களா? தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நம்பிக்கை எதன் மீது காணப்படுகிறது? நம்பிக்கை இல்லாத ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருந்த ஒரு 100க்கு அதிபதி, ஆண்டவருடைய மகத்துவமான காரியங்கள் செய்யப்பட்டும் ஆண்டவரை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாத திரள் கூட்டத்தின் மத்தியிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த ஒரு 100க்கு அதிபதி. ஆனால் இவனுக்குள் யார் மீது ஒரு நம்பிக்கை வந்தது?
இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வந்தது. இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு விசுவாசம் வந்தது. இதுதான் இயேசு கிறிஸ்துவை அப்படியே கவர்ந்து இழுக்க ஆரம்பிக்கிறது பாருங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரை குறித்து கேள்விப்படுகிறார்கள். ஆனால் கேள்விப்படுகிற அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தை வைக்கிறதில்லை, நம்பிக்கை வைக்கிறதில்லை. ஆனால் இந்த மனிதனை கவனித்து பாருங்கள். விசுவாசிக்கிறதற்கு ஏதுவான எந்த காரியமும் நடைபெறவில்லை. மரணமானது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதன் மத்தியில் இவன் கேள்விப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு நீங்களே கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கைவிட்டு இருப்பீர்கள். இது இதோடு கூட முடிந்தது, என் குடும்பத்தில் இதோடு கூட இந்த காரியம் முற்று பெற்று விட்டது என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இதன் மத்தியில் உங்களிடத்தில் கடந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அல்லது நீங்கள் கண்ணுக்கு நேராய் பார்த்து கொண்டிருக்கிற, உங்களை பலகீனப்படுத்தி கொண்டிருக்கிற, உங்கள் நம்பிக்கையை சிதறடித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? எதை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மனிதன் இயேசுவை நம்ப துவங்கினான் பாருங்கள். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார் தன்னுடைய வார்த்தையில், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 20வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். பாக்கியவான்கள் என்றார். ஆண்டவர் சொல்கிறார், அதனால்தான் காணாமல் இருந்து என்னை விசுவாசிக்கிறவர்கள் யார்? பாக்கியவான்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். காணாதிருந்தும், இயேசுவை காணாதிருந்தும் அவர் மீது நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள். இந்த 100க்கு அதிபதியும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவானாய் கடந்து வந்தான் பாருங்கள். ஆச்சரியமான ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் இயேசுவை கவர்ந்து இழுத்தது. இது முதல் காரியம். இரண்டாவது காரியம் பாருங்கள், இவனுடைய விசுவாசம் கிரியையில் வெளிப்பட்டது. அநேகருக்குள் விசுவாசம் இருக்கும், ஆனால் கிரியையில் வெளிப்படாது, செயலில் வெளிப்படாது. ஆனால் இவனுக்குள் அது கிரியையில் வெளிப்பட்டது பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆண்டவரிடத்தில் வந்து வேண்டிக் கொள்கிறான், கிரியையில் வெளிப்படுத்துகிறான். கேள்விப்பட்டவன் வீட்டிலேயே இருந்து விடவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை கேள்விப்பட்டவன் அவருடைய சமூகத்தை தேடி ஓடி வர ஆரம்பிக்கிறான் பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி தீவிரிக்க ஆரம்பிக்கிறான். இயேசு கிறிஸ்து வண்டியிலே நெருங்கி சேர ஆரம்பிக்கிறான். அவனுக்குள் இருக்கிற அந்த காரியங்களை சற்று யோசித்து பாருங்கள். நம்பிக்கையற்ற ஜனங்கள் மத்தியிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற மனிதன், விசுவாசமே இல்லாத கூட்டத்தின் நடுவிலே அதிபதியாய் வீற்றிருக்கிறவன், ஆனால் இவனுக்குள் விசுவாசம் புறப்பட்டு வருகிறது. அந்த விசுவாசம் இவனை யார் அண்டையிலே உந்தி தள்ளுகிறது? இயேசு கிறிஸ்து அண்டையிலே உந்தி தள்ளுகிறது. உடனே இயேசுவை நோக்கி ஓடி வர ஆரம்பித்து விட்டான். வியாதியின் கொடுமை அதிகமாய் காணப்படுகிறது. மரண அவஸ்தையை பார்க்கிறான். இப்படிப்பட்டவனுக்கு இயேசு ஜீவனை கொடுக்க முடியுமா? முடியாது என்று சொல்லி வீட்டிலேயே இருந்து விடவில்லை. இப்படிப்பட்டவனையும் இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்க முடியும், அவனை குணப்படுத்த முடியும் என்பதை முழுமையாய் நம்பினதினால்தான் அவன் யாரை தேடி வருகிறான்? இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறான். கிரியையில் வெளிப்படுகிறது. இன்றைக்கு ஒரு சில பேர் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் அந்த விசுவாசத்தை எதில் காட்ட மாட்டார்கள்? கிரியையில் காட்ட மாட்டார்கள். யாரை தேட மாட்டார்கள்? இயேசுவை தேட மாட்டார்கள். இன்றைக்கு அநேகரை நாம் பார்க்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் என்று சொல்வார்கள், ஆனால் அவர்களுக்குள் உண்மையான அந்த விசுவாசம் இருக்காது. இயேசுவை தேட மாட்டார்கள். இவன் அதை கிரியையில் காட்டுகிறான். தன் வீட்டிலே இருந்து விடவில்லை, கடந்து வருகிறான். இயேசுடைய சமூகத்தை தேடி வருகிறான். இயேசுடைய பிரசனத்தை தேடி வருகிறான். காரணம் என்ன? என் பிரச்சனைக்கு அவரால் மாத்திரம்தான் தீர்வு கொடுக்க முடியும் என்று சொல்லி கிறிஸ்து வண்டியிலே கிட்டி சேர்கிறான் பாருங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கிரியையில் வெளிப்படுத்துகிறீர்களா? இயேசுவின் மீது இருக்கிற விசுவாசத்தை உங்கள் கிரியையில் வெளிப்படுத்துகிறீர்களா? இன்றைக்கு ஒரு சில பேருக்கு முழுமையான விசுவாசம் யார் மீது இல்லை? ஆண்டவர் மீது இல்லை. ஆனால் இந்த மனிதனை பாருங்கள், மரண அவஸ்தையாய் இருக்கிற ஒரு மனிதன், பிரியமான வேலைக்காரன், அவன் மரிக்கும் போதாவது நான் அருகிலே இருக்கட்டும் என்று சொல்லி அவன் அந்த இடத்தில் இருந்து விடவில்லை. நான் புறப்பட்டு போகிறேன், நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து
என் வேலைக்காரனுக்கு ஜீவனை தருவார் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போகிறான் பாருங்க. கிரியையில் வெளிப்பட்ட விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்குள் கிரியையில் வெளிப்படுகிறதா? அல்லது பார்க்கலாம் இயேசு அற்புதம் செய்கிறாரான்னு முயற்சி எடுக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு பல பேர் இயேசுவை தேடுகிறார்கள், ஆனால் முழுமையாய் தேடுவதில்லை. கொஞ்சம் முயற்சி செய்து பார்ப்போம், இயேசு சுகம் தந்தார்னா பரவாயில்லை, இயேசு அற்புதம் செய்தார்னா பார்க்கலாம். இயேசுவுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க பல பேர். இன்றைக்கு நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? முழு இருதயத்தோடு இயேசுவை தேடுகிறீர்களா? உங்கள் முழு நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிறதா? அல்லது வேறு எதையோ ஒன்றை நம்பிக்கொண்டு அதன் மத்தியிலும் இயேசுவை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் இந்த மனிதனை பாருங்கள், கிரியையில் வெளிப்பட்ட ஒரு விசுவாசம். அதனால்தான் அந்த விசுவாசம் இயேசுவை கவர்ந்து இழுத்தது பாருங்கள். அது மாத்திரமல்ல, இந்த மனிதனுக்குள்ளிருந்து புறப்பட்டு வந்த ஒரு சில காரியங்கள் இயேசுவை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. அது மிக ஆச்சரியத்தை ஆண்டவருக்குள் கொண்டு வந்தது பாருங்கள். எடுத்து வாசியுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். இந்த மனிதன் வந்து தன்னுடைய பிரியமான வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். உடனே இயேசு பதில் கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட வந்து அவனை சுகப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஆண்டவர் பாருங்கள். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அத்தனை பேருடைய ஜெபத்தையும் கேட்கிறார். இந்த மனிதனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஜெபம் இயேசு கிறிஸ்துவை அசைத்தது. உடனே இயேசு சொல்லுகிறார், நான் புறப்பட்டு வருகிறேன், நான் உன் வீட்டுக்கு வந்து அவனை சுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எழுந்து அவனை பின்தொடர ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த சமயத்தில் அந்த மனிதன் சொன்ன ஆச்சரியமான வார்த்தையை கவனித்து பாருங்கள். இதுதான் மிகவும் கவனிக்கப்பட வேண்டியது. இவன் இதுவரையிலும் செய்த எல்லா காரியத்தை விட இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட சமயத்திலேயே விசுவாசித்தான். வியாதியின் கொடுமையின் மத்தியிலும் இயேசுவை விசுவாசித்தான். இதையெல்லாம் விட ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை அவன் செய்தான். அதுதான் அவன் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த இந்த கடைசியான ஒரு பிரதியுத்திரம். அதை தொடர்ந்து வாசியுங்கள். 8வது அதிகாரத்தில் 8வது வசனம். 100க்கு அதிபதி பிரதியுத்திரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. இவன் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த முதல் வார்த்தையை பாருங்கள். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் யார்? தகுதியற்றவன். உம்முடைய பாதங்கள் என் வீட்டிற்குள் படக்கூடாது. அப்படி என்றால் இந்த இடத்தில் அவன் மறைமுகமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறான், நான் பாவி ஆண்டவரே, பாவியாகி என்னுடைய வீட்டிற்குள் உம்முடைய பாதங்கள் படக்கூடாது. பரிசுத்தமான நீர் எப்படி என் வீட்டிற்குள் வரலாம்? நான் தகுதியற்றவன், என்னுடைய வீட்டிற்கு நீர் வரக்கூடாது என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் இவனுக்குள் இயேசு கிறிஸ்துடைய பிரசனத்துக்குள் வந்த உடனேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அது என்ன மாற்றம்? தான் பாவி என்று சொல்லி உணர ஆரம்பிக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் சமூகம் ஒரு மனிதனுக்குள் மனம் திரும்புதலை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தில் ஒரு மனிதன் கடந்து வருவான் என்றால் உடனே அவனுக்குள் மனம் திரும்புதல் துவங்க ஆரம்பித்து விடும் பாருங்கள். என் வீட்டுக்குள் நீர் வரக்கூடாது என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் இவன் வீட்டை விட்டு புறப்பட்டு இயேசு அண்டையில் வரும் பொழுது 100க்கு அதிபதியாக இயேசுவிடத்தில் வரவில்லை. தன்னை எவ்வளவு தூரம் தாழ்த்தினான் பார்த்தீர்களா? இன்றைக்கு பல பேரை நீங்கள் பார்க்கலாம், அவருக்கு பெருமையானது தலை நிமிர்ந்து காணப்படும். ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருப்பார்கள், ஆனாலும் அவர்களுக்குள் பெருமை அப்படியே காணப்படும். அவர்கள் படித்தவர்கள் அல்லது அவர்கள் வேலையை குறித்த ஒரு பெருமை, அவருடைய உத்தியோகத்தை குறித்த பெருமை, அவருடைய சொத்து பத்துக்களை குறித்த ஒரு பெருமை, ஜாதி பெருமை, குடும்ப பெருமை என்று சொல்லி, படிப்பை குறித்த ஒரு பெருமை என்று சொல்லி எத்தனையோ பெருமைகள் நிலைத்து காணப்படும். ஆனால் இந்த மனிதன் வீட்டை விட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறான். வரும் பொழுது அதிபதியாய் வரவில்லை, ஆண்டவருக்கு தன்னை அடிமையாய் மாற்றி வருகிறான் பாருங்க. ஆண்டவரை அசைக்கிறது இந்த காரியங்கள். என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறான். என் ஆச்சரியமான ஒரு ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறான் பாருங்கள். இன்னும் கூட பாருங்கள், ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் சொன்னான். தொடர்ந்து வாசியுங்கள். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இவன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வந்து
மரண அவஸ்தையில் இருக்கிற என் பிரியமான வேலைக்காரன் மீது உம்முடைய கைகளை வைத்தால்தான் அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை. மாறாக இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லும் போதும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சுகமடைவான், சொஸ்தமடைவான் என்று சொல்லுகிறான். என்ன ஆச்சரியமான ஒரு விசுவாசம் பாருங்கள். மரண அவஸ்தை தான், மரணத்துக்கு ஏதுவாய் காணப்படுகிறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரித்து போக இருக்கிறான். ஆனால் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அத்தனை காரியத்தையும் மாற்றி அமைப்பதற்கு உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. என்ன ஆச்சரியமான விசுவாசம் பார்த்தீர்களா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை மிக பெரியதாய் காணப்படலாம், மலை போல காணப்படலாம். ஆனால் இந்த மனிதனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையை பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என் பிரச்சனை எல்லாம் நீங்கி போயிடும். இன்றைக்கு உங்களால் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட காரியத்தை தேவ சமூகத்தில் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துவை அசைத்தது. ஆச்சரியப்பட்டார் இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லை என்று சொல்லி அவர் ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த மனிதனை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே என் பிரச்சனை எவ்வளவு பெரிதாய் இருந்தாலும் பரவாயில்லை, என் குடும்ப பிரச்சனை எவ்வளவு பெரிதாய் காணப்படலாம், என் பார்வைக்கு மலை போல காணப்படலாம், ஆனால் உமக்கு அது சாதாரண ஒரு காரியம். ஒரே ஒரு வார்த்தை நீ சொல்வீர் என்றால் போதும், இந்த இடத்திலிருந்தே சொல்வீர் என்றால் போதும், என் வேலைக்காரன் சுகமடைவான் என்று சொல்லி அவன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். பாருங்கள் தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் கடினமான பாதையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். மிக பிரச்சனைகள் அதிகமாய் உங்களை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கலாம். வியாதியின் கொடுமை அல்லது குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் என்று சொல்லி அதிகரித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்ன சொல்கிறீர்கள்? ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் காரியங்கள் அத்தனை மாறும் என்று சொல்ல இருக்கிறீர்களா? அல்லது ஆண்டவரே ஏதாவது செய்யும் ஆண்டவரே, நம்பிக்கை தரும் விதத்தில் என்னோடு கூட பேசும் ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு 1000 வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொன்னாலும் பல பேருக்குள் என்ன ஏற்படுவதில்லை? விசுவாசம் ஏற்படுவதில்லை. ஆனால் இந்த 100க்கு அதிபதியை பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும், அது போதும். இதோடு கூட இந்த மனிதன் நிறுத்திவிட்டானா? தொடர்ந்து வாசியுங்கள். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு, எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், மற்றவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான், செய் என்றால் செய்கிறான். இந்த மனிதன் ஒரு காரியத்தை சொல்கிறான், ஆண்டவரே நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், அதே சமயத்தில் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஒரு கட்டளை கொடுக்கிறேன், இதை செய் என்று நான் சொல்வேன் என்றால் அவன் செய்வான், இதை முடித்து விடு என்று சொன்னால் அவன் முடித்து விடுவான். ஆண்டவரிடத்தில் பேசுகிற அந்த காரியத்தை பாருங்கள். 100க்கு அதிபதி, தேவனை அறியாதவன், ரோமன், புறஜாதி, இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்பொழுது தான் கேள்விப்பட்டான், சபிக்கப்பட்ட இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவன், அவருடைய பலத்த செய்கைகளை கண்டிருந்தும் விசுவாசிக்காத கூட்டத்தின் மத்தியிலே தங்கியிருந்தவன். ஆனால் இப்படிப்பட்டவன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையை பாருங்கள். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், ரோமர்களின் அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்டவன், ஆனால் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். என் ஆச்சரியமான ஒரு விசுவாசம் பாருங்கள், ஆச்சரியமான விசுவாசம். இயேசுவை திரும்பி பார்க்க வைத்தது, இயேசுவை திரும்பி பார்க்க வைத்தது. அவர் ஆச்சரியப்பட்டு சொல்ல ஆரம்பித்தார். இவன் சொன்ன அந்த காரியத்தை மீண்டும் வாசியுங்கள். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். அவன் சொல்லுகிற காரியம் எப்படிப்பட்டது? இதை செய் அப்படின்னு சொன்னால் செஞ்சுடுவாங்க. அங்கே யார் அங்கே நிற்கிறது? எத்தனை பேர் திரும்பி பார்த்தீங்களா? என் வார்த்தைக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா? என் ஒரு வார்த்தை எத்தனை பேர் திரும்பி பார்க்க வச்சுது பார்த்தீங்களா? என் வார்த்தைக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குன்னா, ஆண்டவர் வாயிலிருந்து புறப்பட்டு வர வார்த்தைக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கும். இதை தான் அந்த மனுஷன் சொல்கிறான். என் வாயிலிருந்து புறப்பட்டு வருது ஒரு வார்த்தை, இதை செய் அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் செஞ்சிடுறான். இதை நீ முடிக்க வேண்டும் என்று சொன்னால் முடித்து விடுகிறான்.
என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால், ஆண்டவரே உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது. இந்த விசுவாசம் இயேசுவை ஆச்சரியப்பட வைத்தது. அப்படி என்றால் இவன் ஒரு காரியத்தை சொல்கிறான், ஆண்டவரே இந்த மரண அவஸ்தை, இந்த வியாதி பிரச்சனை அத்தனையும் உமக்கு கீழ்ப்பட்டது, உம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நீர் கட்டளையிடுவீர் என்றால் அது புறப்பட்டு போய்விடும், நீர் சொல்வீர் என்றால் அது நடந்துவிடும். என்ன ஆச்சரியமான விசுவாசம்! மனுஷனாகி எனக்கே எவ்வளவு அதிகாரம் இருக்கும் என்றால், ஆண்டவர் உமக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும். ஆண்டவரே இந்த மரணமும் உமக்கு கட்டுப்பட்டதுதான். நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமடைவான் என்று சொல்லுகிறான். பாருங்கள், இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து தன்னை பின்பற்றி வருகிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை நீங்கள் பின்பற்றி வருகிறீர்கள் உண்மைதான், ஆனால் உங்களிடத்தில் பார்க்காத விசுவாசத்தை நான் யாரிடத்தில் பார்க்கிறேன்? இந்த மனிதனுக்குள் பார்க்கிறேன். ஆச்சரியப்பட்டார் இயேசு. தேவஜனமே, இன்றைக்கு உங்களுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா? அல்லது ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கொடுமை, என்னதான் செய்ய போகிறீர் ஆண்டவரே, இது எப்படி முடிய போகிறது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் இந்த மனிதனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையை பாருங்கள். நீ ரொம்ப சிரமப்பட வேணாம் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வீடு வரல நடந்து வந்து என் வேலைக்காரன் மேலே கையை வச்சு, இதெல்லாம் தேவையே இல்லை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் பிரச்சனை நீங்கி போய்விடும். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரிதாய் காணப்படலாம், ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரே ஒரு வார்த்தை போதும். வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் இயேசுவை கவர்ந்து இழுக்க ஆரம்பிப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் இயேசுவை ஆச்சரியப்பட வைப்பார்கள். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புகிறீர்களா? அது ஆண்டவரை ஆச்சரியப்பட வைக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பாமல் போவீர்கள் என்றால் அதுவும் ஆச்சரியத்தை கொண்டு வரும். இவ்வளவு நான் பேசியும் உங்களுக்குள் விசுவாசம் வரவில்லையே என்று சொல்லி ஆச்சரியப்படுவார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீர்கள் என்றால் இன்னும் அற்புதம் நடைபெறவில்லை, எந்த அற்புதத்தையும் கண்ணில் பார்க்கவில்லை, நேரடியாய் பார்க்கவில்லை, ஆனால் விசுவாசிக்கிறான். என் ஆச்சரியமான ஒரு விசுவாசம். இன்றைக்கு நீங்கள் இதுவரையில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இதன் மத்தியில் இயேசுவை நம்ப துவங்குங்கள், இயேசுவை விசுவாசிக்க துவங்குங்கள். அது இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆச்சரியத்தை கொண்டு வரும். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆச்சரியத்தை கொண்டு வரும். பாருங்கள், ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? கட்டளையிடுகிறார், அப்படியே அற்புதத்தை செய்கிறார். தொடர்ந்து வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். என் ஜனங்களிடத்தில் பார்க்காத விசுவாசத்தை இந்த 100க்கு அதிபதியிடத்தில் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். ஆண்டவர் சொன்னார், நீ என்ன விசுவாசித்தையோ அதேபடி நடக்கட்டும் என்று சொல்லுகிறார். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது, நீ போகலாம். அவன் கேட்ட பிரகாரம் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ போகலாம். அந்த வேலைக்காரன் அந்த சமயத்திலே சுகமடைகிறான். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அவர் சொன்ன அந்த நிமிஷத்திலேயே சுகமானது அந்த வேலைக்காரனுக்கு கிடைக்க ஆரம்பித்தது. அந்த வேலைக்காரன் உடனே சுகத்தை பெற்றுக்கொள்கிறான். இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள், உங்கள் வீட்டில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள், உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். பாருங்கள், ஆச்சரியமான விசுவாசத்தோடுவர்களாய் மாறுங்கள். இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டு சொல்கிறார், கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜனங்கள் புறப்பட்டு வந்து ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் பந்தி இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் புறஜாதிகளின் ரட்சிப்பை குறித்து அந்த இடத்தில் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்திலே புறஜாதிகளுடைய ரட்சிப்பை குறித்து பேச ஆரம்பித்தார். பாருங்கள், தேவனை அறியாத இடத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் இயேசு ஆச்சரியப்படத்தக்க
ஒரு விசுவாசத்தை அவன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினான். தேவஜனமே, இன்றைக்கு உங்களுக்குள் காணப்படுகிற விசுவாசம் எப்படிப்பட்டது? உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த சூழ்நிலை நிரந்தரமானது என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? இது இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி, கடைசி வரையிலும் இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் அவிசுவாசம் ஆண்டவருக்கு ஆச்சரியத்தை கொண்டு வருகிறதா, அல்லது உங்கள் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆச்சரியத்தை கொண்டு வருகிறதா? இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவரே, என் விசுவாசம் உமக்கு ஆச்சரியத்தை கொண்டு வரட்டும் என்று சொல்லுங்கள். என் பிரச்சனை எதுவாயிருந்தால், எப்படிப்பட்ட பாதையின் வழியாக நான் கடந்து போனாலும் ஒரு வார்த்தை சொல்லும், என் குடும்பத்தில் நீர் அற்புதத்தை செய்ய முடியும். அந்த ஒரு வார்த்தை போதும் என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி அறிக்கையிடுங்கள். நாம் எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம்.